இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் இஸ்ரேல் போரால் உலக நாடுகளில் எரிபொருள் சப்ளை பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் நம் நாட்டில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி விநியோக நிலவரம் குறித்து மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தியில் இருந்து இந்தியாவிற்கான எரிபொருள் நிரப்பி வரும் கப்பல் போக்குவரத்தை சுமூகமாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் நிலவரம் குறித்து இந்தியா கூர்ந்து கவனித்து வருகிறது. நம் நாட்டில் பெட்ரோல், டீசல் போதுமான அளவு கையிருப்பு உள்ளது. எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தில் தடை ஏற்படாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் திறன்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு எண்ணெய் நிறுவனத்திலும் தட்டுப்பாடு இருப்பதாக தகவல் வரவில்லை. வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விநியோகம் முன்பை விட சீரடைந்துள்ளது. மக்கள் மத்தியில் அச்சம் குறைந்ததால் அவசரமாக புக்கிங் செய்வதும் குறைந்துள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகமும் மெல்ல சீரடைந்து வருகிறது. அனைத்து மத்திய அரசு நிறுவனங்கள், குடியிருப்புகள், அலுவலகங்கள், கேன்டீன்கள் பிஎன்ஜி கனெக்ஷனுக்கு மாறும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளன. பெருநகரங்களில் செயல்படும் வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்கள் எல்பிஜிக்கு பதில் பைப்லைன் கேஸ் கனெக்ஷன் பெற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய அளவில் எல்பிஜி சப்ளை நிலவரம் இன்னும் கவலை அளிக்கும் வகையில்தான் உள்ளது. எனினும் நம் நாட்டில் வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகம் சீராக உள்ளது. கடந்த 8 நாட்களில் 15,440 மெட்ரிக் டன் எல்பிஜி கேஸ் வணிக பயன்பாட்டிற்கு டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 8 நாட்களில் 15,440 மெட்ரிக் டன் எல்பிஜி கேஸ் வணிக பயன்பாட்டிற்கு டெலிவரி செய்யப்பட்டுள்ளது. வழக்கத்தை விட 48,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் கூடுதலாக விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. எல்பிஜி சிலிண்டர்களை பதுக்குவோரை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மாநில அரசு அதிகாரிகள் நேற்று ஒரே நாளில் நாடு முழுதும் 3,500க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடி சோதனை நடத்தி 1,200 கேஸ் சிலிண்டர்களை பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகம், பீகார், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஹரியானா உட்பட பல மாநிலங்களில் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. கேஸ் சிலிண்டர் பதுக்கல் தொடர்பாக கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உலக அரங்கில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் நிலையிலும் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விநியோகம் தடைபடாமல் நடக்கவும் மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது என அதில் கூறப்பட்டுள்ளது.